ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு என்னை கேட்டிங்கன்னா செம்ம காண்டாக இருந்துச்சு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இருக்கிற விஷயங்கள் 1008 பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எடுத்து இவரே பெருசாக்கிட்டு கடைசியில் நீங்கள் சுற்றி வளைக்கிறீங்கன்னு அவங்க மேலே பழிய போடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவர் ஹோஸ்ட்டாக இருக்கும்போது அங்கே நடந்த விஷயங்களை நம்ம எப்படி 24 ஹவர்ஸ் வாட்ச் பண்ணுறோமோ அதில் கொஞ்சமாவது அவர் வாட்ச் பண்ணிட்டு இங்கே பேசினா தான் அது நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அவர் இங்கே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அங்கே இவங்களை பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா இவர் பதிலை சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் சுற்றி விட்றீங்க, எனக்கு தலை சுற்றுதுன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல. அப்போ நீங்கள் இந்த வாரம் முழுக்க அந்த எபிசோடு எதையுமே பார்க்குறதில்ல. கமலஹாசன் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே நின்று அவங்க சொல்லும்போது நீங்கள் அப்படி சொல்லவே இல்லையேன்னு வரும். இங்கே இவர் அவங்க சொன்னாங்கன்னா அப்படியா அதான் அவங்க சொல்லியிருக்காங்களாமே, அப்போ நீங்கள் கேட்கலன்னு இங்கே கேட்குறாரு. ஐயோப்பா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சாட்சனா பூவை கட் பண்ண விஷயங்களில் பாதி கரெக்டான விஷயம். ஆனால் அந்த பொண்ணு எடுத்து வைக்க தெரியாமல் எடுத்து வச்சிருச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணு செம்மையாக மாட்டிக்கிச்சு. என்னென்னா நாங்கள் சொல்கிறத அவங்க லிசன் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சுது. ஆனால் இந்த பொண்ணுக்கிட்டே ஒரு பெரிய மைனஸ் பண்ணினா மற்றவங்க சொல்கிறது இந்த பொண்ணு கேட்குறதே கிடையாது. அதை இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சார். ஆனால் வச்சு செஞ்சாரா இல்லை அதன் மூலமாக அந்த பொண்ணு மெருகேற்றுறாரா அப்படின்னும் போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு இவர் ஏதோ ஒரு மறைமுக இன்புட் கொடுக்குறாரோ, நீ இந்த மாதிரி பண்ணு சாச்சனா, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத நான் உனக்கு சொல்லி செஞ்சு காமிக்கிறேன், இதை நீ மாற்றிக்கோ அப்படின்றது. ஏன்னா அதில் மூலமாக பார்த்தீங்கன்னா சாச்சனாவோட கேமும் நல்லா அடுத்தது பற்றி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரமே போகிற பொண்ணு, அதுக்கப்புறம் போன வாரமும் போகிற பொண்ணு, இந்த வாரமும் போகிற பொண்ணு, ஆனால் போகலை. என்னென்னா காப்பாற்றி அது என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை எடுத்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் இன்னொரு பியூட்டி தெரியுங்களா, அந்த பொண்ணு வெசல் வாஷிங் டீமில் இருந்துக்கிட்டே அந்த பவுலை என்னை கழுவ சொன்னாங்கன்றத ஒரு பெரிய குறையாக வச்சுருப்பாங்க. அதுதான் கொடுமையே. வெசல் வாஷிங் டீமில் இருந்துக்கிட்டு அந்த பவுலை கழுவ சொன்னதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு சத்தியமாக புரியல. எல்லாத்தையுமே தப்பாக பார்த்துச்சுன்னா அந்த பொண்ணு மேலே உண்மையிலே அதாவது நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான். அதே மாதிரி அந்த மைக்குக்கு பிக் பாஸ் சொன்னார் மைக்கை சரியாக மாட்டுக்குன்னு. அதுக்குமே தீபக் பக்கத்தில் இருக்கிற முத்துக்குமரனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அப்பயும் அவங்க அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க, சிரித்தாங்க. ஏமா சிரிக்கிற, ஒருத்தர் உனக்காக பனிஷ்மெண்ட் பண்ண போகிறான், நீங்கள் ஒழுங்காக மைக்க மாட்டேங்க, இவ்வளோ தான் சொன்னார். அப்போ நான் சிரிக்கவே கூடாதுன்னு அடுத்தது வேறு மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்ககிட்டயும் அந்த லிசனிங் இது இல்லவே இல்லை. கேட்டுட்டு அடுத்தது இடக்கு முடக்காக பேசுகிறாங்க. அதை இன்றைக்கி செம்மையாக செஞ்சு காமிச்சார். அவங்க பேச ஒரு இடையில மறுத்துக்கிட்டே இருந்தார், மறைச்சிட்டே இருந்தார், கலாய்ச்சிட்டே இருந்தார். செம்மையாக இருந்துச்சு. இந்த பொண்ணு இதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை ஒரு இன்புட்டை, ஏன்னா அந்த பொண்ணுக்கு குழப்பமாயிடுச்சு, ஏன் இவர் என்னை இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு கடைசியாக முத்துக்குமரன் கிழக்கும் கேட்குறாங்க. ஆனால் இவர் தீபக் இந்த வாரம் முழுக்க நல்லா செஞ்சாரா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே செய்யலைன்னு தான் என்னோட கருத்து. செஞ்சார், ஒரு பெரிய ஒரு ஹாஸ்டல் வார்டன் மாதிரி செஞ்சார். முத்துக்குமரன் சொன்ன மாதிரி காஸ்ட்லியான ஒரு ஹாஸ்டல் மாதிரி தான் இருந்துச்சு. அவரையும் சொல்ல வரதையும் இவர் நம்ம விஜய் சேதுபதி அப்படியே ஒரு மாதிரி சொல்லி சுற்றி வளைக்காதீங்கன்றாரு. இவர் சொல்கிறத கேட்குறதுக்கு இங்கே வராரா இல்லை கேட்டுதான் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு வராரான்னு சத்தியமாக எனக்கு புரியல. செம கடுப்பாகி போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா கடைசியாக இந்த பிரச்சனைகளாக இவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இங்கே இவர் இவங்க தப்பு பண்ணாங்களா இல்லைன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. முதல்ல ஒரு ஹோஸ்ட்னா நீங்கள் முதல்ல அந்த ஷோவை பார்த்துட்டு இங்கே அவங்க சொல்கிறது அந்த ஷோவோட மெர்ஜ் ஆகுதா, அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா மாற்றி சொல்கிறாங்கன்றதை இங்கே எடுத்து உடைச்சாதான் அவர் ஒரு நல்ல ஹோஸ்ட். அதை விட்டுட்டு அவங்க சொல்கிறத இவர் கேட்டு பேசினார்னா இது எப்படி ஹோஸ்ட் ஆகும்? இது ரோட்டில் போகிறவங்க பாதி பேர் நிற்க வச்சு இல்லை ஆடியன்ஸ் நிற்க வச்சு அவங்க இப்போ பேசுகிறத கொஞ்சம் என்னென்னு கரெக்டாக சொல்லுங்கன்னா அவங்க சொல்லிட்டு போயிட போகிறாங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி விஜய் சேதுபதியோட எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.